அவருக்கு அனுகாரம் செய்வேன். அந்த ஆண்டவனுக்கு உரிய தடகத்தை யாரும் அசுத்தம் செய்ய வேண்டும் பாதுகாத்து வருகின்றேன். தெரிந்தும் தெரியாமலும் யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக தகவல் பலகை வைத்திருக்கின்றேன். ஆண்டவனை தொழ வேண்டும். பிறகு சம்போ மகாதேவா ஓம் நம சிவாய் என்னையா அனுமரமே
என்னடி சொல்ற? ஏண்டி? ஏய், என்னடி சொல்ற? இவ இந்த குளத்துல இறங்கி நீராட போறாளாமா? எந்த குளத்துல? இந்த குளத்துல. இந்த குளத்துலயா? ஏன்னா நீ பொண்ணு சொல்றத கேளு. இந்த குளத்துல இறங்க வேண்டாம். அந்த குளத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய விரால் மீன் படுத்திருக்கு. போனா வரமாட்டேன் நீ. ஆமா. ஏண்டி, அரண்டி, அங்க பார்த்தியா? அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க. இதோ பாரு. ஆமாண்டி. ஏய், குளத்துல நம்ம யாரும் போகக்கூடாது. ஆமாண்டி, போகக்கூடாது. நாட்டுக்கு மன்னர் அவர் மீறி எதுவும் நடத்தாது. ஏண்டி, அரண்மனையில உனக்காக எத்தனையோ கணக்கான நீச்சல் பலகை கட்டி வச்சிருக்காங்க உன்னுடைய தந்தை. அப்படி இருக்கும்பொழுது இந்த பால் அணிச்ச குளத்துல இறங்கி பொண்ணை அப்படியா விழாவுக்கு போகல குளிச்சு அவன் என்னவோ சொல்லிட்டு இங்க பாருடி, பாம்பு இருக்குது. என்ன பாம்படி? விடு. ஏய், நான் வரேன். வரீங்களா இல்லையா? ஏண்டி, அப்படின்னா இந்த குளத்துல இறங்கி குளிக்கிறா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? ஏன் கேட்க மாட்டியா? அப்ப அனைவரும் குளிச்சு தான் போகணும். வாங்க. முடியாதுடி. அப்படி குளிக்கிறதா இருந்தா நீ மட்டும் இறங்கி குளிச்சுக்க. நாங்க அரண்மனைக்கு போறோம். ஏண்டி, வாங்கடி போலாம். விழாவுக்கு போகணும் குளிச்சுட்டு போகணும்ல. முடியாது போறீங்க. சரி, நான் குளிக்கிறேன். குளிச்சுட்டு நானே வெற்றி மாலை போடுறேன் அண்ணனுக்கு. ஆகட்டும். கண்ணம் கண்ணாடி
எப்படி செய்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும் உரைக்கின்றாரே நீ செய்த பிழை பொறுத்து கூடியதா எல்லாரும் நடக்கும் சரி ஆண்டவருக்கு அவரை நடக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாமல் இப்படிப்பட்ட தவறு செய்திருக்காங்க. பாரி பறித்துக் கொண்ட என் சாமி. ஆனா
செய்யும் துணப்புரை ஆட்சி செய்து வரக்கூடிய விஜயவர்மனின் மகனாதி அடி பாவி சண்டாளி சதிகாரி உனது தந்தை எப்பேற்பட்டவர் கண்ணை கண்ணியமை எப்படி பாதுகாத்து வருகின்றதோ அது போல தன் நாட்டு மக்களை பேணி காத்து வரக்கூடியவன் இல்லை என்று யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லல் என்னை போன்ற முனிவர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் யார் ஓடி வந்தாலும் இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதனால் வேள்வி நடத்த வேண்டும் என்று எடுத்து உரைத்தால் போதும் நாங்கள் இருக்கும் குடிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாரி வந்து வரக்கூடிய வள்ளல் பெருமான் அப்பேற்பட்டவருக்கு மகளாக பிறந்து இப்பேற்பட்ட ஈன செயலை செய்திருக்கின்ற பாவி நீ எல்லாம் பெண்ணால் பிறந்திருப்பதை விட இப்படி மண்ணாக பிறந்திருக்கிறான் எப்பேற்பட்ட மாமன்னன் அப்பேற்பட்ட மாமன்னன் குடும்பத்தை கருவறுத்து வந்து போராடுகிறது செய்யும் தவறையெல்லாம் செய்து விட்டு பாதத்திலே விழுந்து மன்றாடுகின்றார்கள் சாப விமோசனம் தாருங்கள் என்று அடி பாவி சொல்கிறேன் சாப விமோசனம் சொல்கிறேன் எதற்காக உன்னுடைய ஆணவத்திற்காக அல்ல உனது தன்மையின் நல்ல பண்புகளுக்காகவும் குலத்திற்காகவும் ஈகை மனதிற்காகவும் நன்றாக செயல் கொடுத்திக்க 12 ஆண்டுக்கு ஒரு முறை வளரக்கூடியது பாருகாத மலர் அந்த பாருகாத மலர் மலர்ந்து தானாக அந்த முத்துமாரி அவன் மடியிலே வந்து தவழும் அந்த மலரை கொண்டு வந்து அதிலே சாரெடுத்து உன் கண்களில் விட்டால் இழந்த பார்வையை மீண்டும் பெறுவாய் ஆனால் அந்த மலரை யார் கலந்துட்டு எடுத்தால் பலன் தரும் தெரியுமா தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் அவனே சத்தியம் என்று ஐந்தெழுத்து நித்தம் காப்பவனாக இருக்க வேண்டும் தான் மணக்கும் பெண்ணை தவிர்த்து மற்றவர்கள் யாவரையும் தாயாகவும் உடன் பிறந்த சகோதரர்களும் நினைக்க வேண்டும் அப்பேற்பட்ட உத்தமன் நல்லவன் கருத்துட்டு எடுத்தால் மட்டுமே அந்த பாரிகாத பலனுக்கும் போ போ வாழ்வின் முடிவு இதுதானா வளரும் வாழ்வோம் பாதாடா அழையும் உனக்கு ஆறுதல் கூட நிம்மதி எனக்கு இல்லையே நிம்மதி உனக்கு இல்லையே நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி உனக்கு இல்லையே அழையும் உலகில் ஆறுதல் கூற நிம்மதி உனக்கு இல்லையே நிம்மதி உனக்கு இல்லையே நினைந்து நினைந்து
வார்த்தை கேட்க கூடாதம்மா. என்னை விதி அழைத்து போகிறேன் தாயி. எப்படிமா வாழ போறேன்? இந்த இடத்துல எப்படி அரண்மனைக்கு வர போறேன் அம்மா? நான் பிறந்த நேரமா உன் அங்கத்துல